ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாகிஸ்தான் டூர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு T20 மேட்ச், அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டைம்ஸில் எந்த ஒரு மேட்ச் நமக்கு வீடியோ போஸ்ட் பண்ணல, அதேமாரி டெலகிராம்லேயும் டீம் தரல. காரணம் என்னென்னா உமன்ஸ் மேட்ச் தான் இருக்குது. ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. WBBL முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. லக்கும் இல்லை, அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மேட்ச்லேருந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக BBL நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ப்ளஸ் பர்ஃபெக்டான கிராண்ட் லீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டீம்ஸுன்றது கொடுப்போம். ஸ்மால் லீக் டீமே GLக்கு மேட்ச் ஆகிற அளவுக்கு கண்டிப்பாக கொடுக்குறதுக்கான முயற்சி இருக்கும். வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். BBL வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கிராண்ட் லீக் க்ளோஸாகவே போகலாம். BBLல IPL அளவு டஃப்பாக இருக்காது. ஓரளவு கெஸ் பண்ணாலே நம்ம கண்டிப்பாக வின் பண்ணலாம். இப்போது இந்த மேட்ச் 10th December 9:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டர்பனில் தான் இந்த மேட்சை நடத்துகிறாங்க. ஆல்ரெடி இப்போ தான் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு T20 டூர் ஆடினாங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிட்டே இருக்காங்க எல்லா டீம்ஸுமே இன்டர்நேஷ்னல் மேட்சஸ். பட் இதிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ODI ஃபார்மெட் வேணால் கொஞ்சம் T20 கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கெஸ்ட்டில் எடுத்திருக்கேன். சவுத் ஆஃப்ரிக்கா பாகிஸ்தானில் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் நிறைய பேர்த்த ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் மேட்சஸ் ஆடிட்டு இருக்கிறதுனால, ஸ்ரீலங்காவுக்கு எதிராக டெஸ்ட் ஆடினதுனால ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில நியூ பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நியூனா ஆல்ரெடி ஆடினவங்க இப்போ ஒரு கொஞ்ச நாள் ஆடாமல் திருப்பி T20 ஆட போகிறாங்க. பாகிஸ்தான் அவங்களோட அதே கோர் தான். ஸோ பாபர் அசம், சயின்ஸ் ஆஃப் ரெடி ஒரு சில பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி ஜிம்பாவே கூட ஆடினா அதே டீம் தான் இருக்க போகிறாங்க. நல்லாவே ஆடினாங்க. ஜிம்பாவேக்கு எதிராக அந்த யங் சைடுமே செம்மையான ஒரு டீம்ன்றதை செட் பண்ணிட்டாங்க. அவங்களோட லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் ஆர்த்தடாக்ஸ் அந்த ப்ராப்ளமை கரெக்டாக ஒரு பிளேயரை கொண்டு ஈக்குவல் பண்ணிட்டாங்க முஸ்லீமை. ஸோ நல்லாவே அவரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ பார்ப்போம். பாகிஸ்தான் டூர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா யார் வேணால் வின் பண்ணலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஹோமில் ஜெயிப்பாங்க நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஹோமில் எல்லா டீம்ஸ் கூடமே தோற்றுருக்காங்க. அதனால் கொஞ்சம் பாகிஸ்தானையும் கன்சிடர் பண்ணலாம். 23 மேட்சஸ் டோட்டலாக இங்கே நடந்திருக்கு. T20 மேட்சஸ். அதில் 12 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 9 மேட்ச் ஃபஸ்ட் போல் பண்ண டீமும் ஆவரேஜாக 155 ரன் எதிர்பார்க்கலாம். பட் கடைசியாக இந்தியாவுக்குள்ள ஆன மேட்ச் பார்த்தோம்னா நல்லாவே பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சு. செகண்ட் சேஸ் பண்ணுறப்ப எப்பயுமே சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு சொதப்பலான ஒரு டீம் தான். ஸோ இந்த விக்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்குதுன்றதை விட சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ணாலே தோற்று போயிடுவாங்கன்ற கான்செப்டில் நம்ம டீம் போட்டாலே மேக்ஸிமம் மேட்சஸை நம்ம வின் பண்ணலாம். அது எப்பயுமே நடக்கிறது தான். சேஸ் பண்ணாலே அவங்க தோற்றுருவாங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புன்றது இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு. அதே செகண்ட் பேட் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சேம் வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்ணாய் இந்த மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ண முடியாமல் அவுட் ஆனாங்க. அதே கான்செப்டில் தான் பாகிஸ்தானும் இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாங்க. இந்த முசீமு, அதுக்கப்புறம் அப்ரார் அகமது, இந்த 2 பேருமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். மிஸ்ட்ரி ஸ்பின் மாதிரி தான். பட் சைனாமேன் பவுல் பண்ணுறாரு முசீமு. அப்ரார் கிட்டத்தட்ட வருண் சக்கரவர்த்தி மாதிரி பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பேட் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இவங்களாம் கீ பிளேயர்ஸு பிக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டான சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்மால் லீக்கு 2K டக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. போனஸ் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு GST ஃப்ரீயாகவும் TDS போனஸாகவும் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய ஆப்பு, ஸ்மால் லீக்கே பெஸ்ட்டான ஒரு ஆப். கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதுதான் பாகிஸ்தானும் சவுத் ஆஃப்ரிக்கா ஆட போகிற டூருக்கான ஷெட்யூல். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் 10ஆம் தேதி டர்பனு, அதுக்கப்புறம் செஞ்சுரியன் 13ஆம் தேதி, அடுத்து ஜோகன்னஸ்பர்க் 14ஆம் தேதி. அடுத்த ODI சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு December 17, 19, 22 டெஸ்ட் சீரிஸ் ஆடுறாங்க. அதில் ஒன்று பாக்ஸிங் டே டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை கணக்கு பண்ணி தான் ஷெட்யூலுன்றது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இதே கிரவுண்டில் கடைசியாக நடந்த மேட்ச்சுன்னு பார்த்தோம்னா இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடின மேட்ச் தான் கடைசியாக நடந்த மேட்ச். சஞ்சு சாம்சன் ஒரு 100 அடித்தார். திலக் வர்மா அதிரடியாக ஆடினார். அந்த சீரீஸில் திலக் வர்மா தான் மேன் ஆஃப் த சீரீஸே வாங்கியிருந்தார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ கோட்ஸுக்கு 3 விக்கெட் கிடச்சிருக்கு. அதே செகண்ட் பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டு, ரவி பிஷ்ணாய் 3 விக்கெட். சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சேசிங் வராங்க இந்த பாகிஸ்தான் மேட்ச்லேயும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா கிராண்ட் லீக்கில் இந்த அப்ரார் அகமது அடுத்தா முஷீம் 2 பேர் ப்ளே பண்ணாங்கன்னா அந்த 2 பேர்த்துக்கு கூட கேப்டன் கொடுத்து பாருங்கள். இதே மாதிரி 3 விக்கெட் எடுப்பாங்கன்ற கான்செப்டில். ஸோ அதே மாதிரி நடக்காது. பட் இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். குபேரா ஃபேண்டஸி ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ நான் கொடுக்காட்டினாலும் உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சு, லோக்கல் மேட்சஸ் கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா கூட டியோன்ற ஆப்ஷனில் ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். மந்த்துக்கு ஒரு டைம் வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு சரியான ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும்.
டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஒரே ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணால் போதும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபேண்டசியாக ப்ளே பண்ணலாம். சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தானோட எதிர்பார்க்குற பிளேயிங் ஒன்று பார்க்கலாம். ரைஸா ஹென்ட்ரிக்ஸு ரிக்கில்டன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்த வேண்டர்சன் மாக்ரமுக்கு பதிலாக ஹென்ரி கிளாசனு, அடுத்து ஃபெராரி, டேவிட் மில்லரு, அதுக்கப்புறம் க்ரூகர், ஆண்ட்ரிக் நாக்கியா கம்பேக்கு, சாம்சி, பிராட்மேன், லிண்டேல் தான் மோஸ்ட்லி வந்து பிளேயிங் ஒன்றா இருக்கும். ஆன் டைமில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா இந்த யங்ஸ்டர்ஸ் 2-3 பேர்த்த எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ஆன் டைமில் பார்த்துக்குங்க பிளேயிங் லோனை. சப்போஸ் இந்த வீடியோ போஸ்ட் ஆனதுக்கப்புறம் கூட 2 டீமும் பிளேயிங் லோனை கூட அனௌன்ஸ் பண்ணலாம். பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவோட மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க, பிளேயிங் லோனை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. பாகிஸ்தானோட பிளேயிங் லோனில் அயூப், ரிஸ்வான் ஓப்பன் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பாபர் அசாம், அட்டா, உஸ்மான் கான் 4 பேர் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. இந்த யூசஃப் அதுக்கப்புறமா தபாப் தாயிர் இந்த 2 பேருக்கு பதிலாக அப்ரார் அகமது ஆடலாம். ஏன்னா ஆகா சல்மானை மேலே கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பேட்டராக கூட அவர் ஆட வச்சு கீழே வந்து 6 பவுலிங் காம்பினேஷனில் போகலாம். ஷாஹின் அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், அப்பாஸ் அஃப்ரிடி 3 பேர், அடுத்து மியூசியம், அப்ரார் அகமதுன்னு கிட்டத்தட்ட 6 பவுலர் காம்பினேஷன் போனாங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை அப்போயே 5 பவுலிங் காம்பினேஷன் தான் வரும். ஸோ அப்போ இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் பெஞ்சில் இருப்பாங்க, அப்ரார் அகமது வருவார். அப்போ 5 பவுலிங்கு ப்ளஸ் தேவைப்பட்டால் ஆகா சல்மான், அயூப் வந்து பவுல் பண்ணிக்கலாம். 6th and 7th பவுலிங்காக ஆன் டைமில் பிளேயிங் லோனை வந்து பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த 2 பேர்த்துக்கு பதிலாக ஒரு ஆளுக்கு பதிலாக அப்ரார் அகமது ஆட வாய்ப்புகள் அதிகம். அப்படி அவர் ஆடினார் அப்படின்னா கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மியூசியம் அடுத்து இல்லாட்டி அந்த அப்ரார் அகமதுக்கு விக்கெட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நல்லா பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் மிஸ்ட்ரி ஸ்பின் கெஸ் பண்ண முடியாத மாதிரி தான் பவுல் பண்ணுறாங்க. கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஹென்ரி கிளாசன் ஒரு 2-3 6 அடித்தாலும் அதே பவுலர்ஸுக்கு அவுட் ஆகிட்டு போகிறதையும் நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். டேவிட் மில்லர்னால பிக் பண்ணவே முடியல, கரெக்டாக குவாலிட்டியாக பவுல் பண்ணாங்கன்னா. அதே மாதிரி ஃபெராரியா அடுத்து க்ரூகர் இவங்கெல்லாம் வந்து பெஸ்ட்டாக ஆடுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக தான் இருக்கும். ஆண்ட்ரிக் நாக்கியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிதமில் இருக்கார். பட் டெத்தில் இவங்க 2 பேரும் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இவங்க தரப்புலையுமே வேறு ஏதாவது ஒரு பவுலர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆன் டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா க்ரூனர் அதுக்கப்புறம் ஃபெரார் இந்த 2 பேரையுமே ஒரே டைம் ஆட வைப்பாங்கன்றது எனக்கு தெரியல. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் வந்தால் சிம்பிளைனா இன்னொரு ஏதோ ஒரு பிளேயர் இருக்கார், அவங்க 2 பேரில் யாராவது வந்து ஆடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா வேறு ஒரு பவுலர் எடுத்திருந்தாங்க. ஸோ நான் சரியாக பார்க்கல. அதில் அந்த மும்பை இந்தியன்ஸ் கூட ஆடின ஒரு யங்ஸ்டரு, ஸோ அவரையும் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்குவாடில். சப்போஸ் அவர் ஆடினா கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் மெயினான பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா என்ன தான் பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் ரைஸா ஹென்ட்ரிக்ஸ்னால் 30 ரனுக்கு மேலே ஆடவே முடியல. ப்ளஸ் ஷாஹின் அஃப்ரிடியோட பவுலிங்க்கு அவுட் ஆகான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சப்போஸ் ஷாஹின் அஃப்ரிடியை தப்பிச்சு ஓட்டிட்டா கூட அதுக்கப்புறம் அப்ரார் அகமது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மியூசியம் இந்த 2 பேர் பவுல் பண்ணுறப்ப மாட்டிக்குவார். ஸோ ரொம்ப ரிஸ்க் தான் ரைஸா ஹென்ட்ரிக்ஸ். சேம் ரிக்கில்டனு டீசன்ட் பிளேயரு, விக்கெட் கீப்பிங் பண்ணார்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் அதிரடியாகவுமே ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாரு. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போடுறப்ப அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட முக்கியமான ஸ்பின்னருமே வந்து சைனாமேன் பவுலர் தான். அதனால் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கப்போ அட்வான்டேஜ் அவருக்கு அதிகம். ஸோ டீசன்ட் பிக்ஸுன்னு பார்த்தோம்னா ரிக்கில்டனு, ஹென்ரி கிளாசன்லாம் வந்து டீசனான பிக்ஸு. ஏன்னா ஓரளவுக்கு ஸ்பின் ஆடிடுவாங்க, விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்கும். இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸை நம்பி வராங்க. அப்போ கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து ரிக்கில்டனுக்கு இருக்கும். ஹென்ரி கிளாசன் ஸ்பின்னர் டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதேமாதிரி பவுலிங்கில் ஆண்ட்ரிக் நாக்கியா, சாம்சி செகண்ட் ஆர் ஃபஸ்ட்டு மினிமம் ஒரு விக்கெட் வந்து எடுத்துருவார், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பிராட்மேன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ மிகப்பெரிய ஒரு ஸோ இவங்க 5 பேர் ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன்ஸாக நம்ம வந்து பார்த்துடலாம். சேம் பாகிஸ்தான் தரப்பில் அயூப் கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாரு, குயிக்காக அடிக்கிறாரு. ஸோ இவங்க சைடில் இனிஷியல் ஸ்விங் பண்ணக்கூடிய பெரிய அளவு பவுலர் இல்லை. பிராட்மேன், ஆண்ட்ரிக் நாக்கியா இருந்தாலும் ஸ்டெம் டு ஸ்டெம் ஸ்பீடாக போடக்கூடிய பிளேயர் தான். ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ ஸ்பீடாக போட்டாங்களோ ஃபாஸ்ட்டாக போட உங்களுக்கு அயூப் அடிச்சிட்டே தான் இருந்தார். ப்ளஸ் தேவைப்பட்டால் டாப்பில் இப்போ ஒரு ரிக்கில்டனும் டேவிட் மில்லரும் மிடில் விக்கெட் போய் நின்றுட்டாங்க அப்படின்னா 2 லெஃப்ட் ஹேண்ட் ஆயிரும். பவுலிங் பண்ணாலும் பவுலும் பண்ணலாம், ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் தான். ரிஸ்வான் உங்களுக்கு விக்கெட் கீப்பிங்லேயே பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி ஆடிடுவார். அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆஸ்திரேலியாவில் மாதிரி வந்து மொக்கையாக ஆடுறதுக்கான சான்ஸ் இல்லை. ஓரளவுக்கு டர்பனில் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் டீசெண்டாக ஆடுவாங்க. பாபர் அசாமும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 30 ரனுக்கு மேலே அடிச்சுட்டு தான் இருக்கார். ரிஸ்கியஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா உஸ்மான் கான் வந்து ஒரு ரிஸ்க்கு. அதே மாதிரி இந்த சைடில் டேவிட் மில்லர் வந்து ஒரு ரிஸ்க்கான பிக்கு. T20ல் ஹிட் ஆனது, ஃப்ளாப் ஆன மாதிரி பிளேயர்ஸு. ஸோ அதனால் அவங்க 2 பேரையும் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குது
கண்டிப்பாக கிளிக் ஆவாங்கன்ற ஒரு லாஜிக்கில் போனால் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாயின் பண்ணுங்கள், கரெக்டான அட்ரஸ் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம சேனல் மாதிரி ஃபேக் சேனல்ஸ் நிறையா இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி டெலகிராமில் வரக்கூடிய ஆட் வந்து டெலகிராம் கொடுக்குறது, நம்ம கொடுக்குறது இல்லை. அது வந்து அதுலேயும் எது கிளிக் பண்ணி ஏதாவது சேனலில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் ஜாயின் பண்ணிடாதீங்க. சேம் நம்ம வின்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஃபேப்லான் வின்னிங்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, 2K டெக்குன்ற ரெஃபரோட பயன்படுத்துங்க. நம்ம கீழே யார் 3 பேர் விளாண்டான்றதோட தான் நம்ம எப்போயுமே வின்னிங்ஸ் போகிறோம். இதுதான் ஒரிஜினல் வின்னிங்ஸு. சும்மா இப்படி ஃபஸ்ட் ரேங்க் இந்த சைட் போகிறது எல்லாமே ஃபேக்கு. அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நார்த்து சைடு பண்ணுறது. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கொடுத்து எதுலேயும் ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கேட்டால் ஓன் டீமை வச்சே ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக டீம் கிடைக்குது, நேர்மையாக இருந்தால் அந்த டீமை வச்சு நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபேண்டசின்றது ரொம்ப தெளிவானது, ஸ்கில்ஃபுல்லானது. பட் அதில் நிறையா சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாலும் இதுதான். உஸ்மான் கான், டேவிட் மில்லர் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். டேவிட் மில்லர் சேசிங்கில் டீசெண்டாக ஆடினாலுமே இந்தியா சீரீஸில் ரொம்ப மோசமாக தான் அவர் ஆடி இருந்தார். பெரிய அளவில் பிக் பண்ணவே முடியல அவரால் ஸ்பின்னர்ஸை. பேசர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா ஒரு ஷார்ட் பால் போட்டால் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனதை பார்த்தோம். இங்கே பேஸுமே இருக்குது. ஹாரிஸ் ரஃபு, சாயின்ஸ் அப்ரேடி 2 பேருமே நல்ல பேஸ் போடுவாங்க. இங்கே அப்பாஸ் அப்ரேடி வந்து நல்லாவே வந்து கட்டர்ஸ் போடுவார். அடுத்து மூஜியுமே அப்புறம் அப்ரார் அகமது நல்லாவே ஸ்பின் பவுலிங் போடுவாங்க. கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ன்றது இருக்கும். பாகிஸ்தானில் பேட்டர்ஸ் மட்டும் நின்று ஆடிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்ட் மேட்சாக போகும். பவுலிங்கில் பர்ஃபெக்டான ஒரு பவுலிங்கு. இங்கேயுமே இந்த 3 பேர் வந்து பர்ஃபெக்டான பவுலிங். விக்கெட்டு பெரிய அளவில் பேட்டிங் ட்ராக்காக இல்லை, பவுலிங் ட்ராக்காக இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மோஸ்ட்லி இந்த 3 பவுலிங்கு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பவுலர்ஸையும் எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு. அதில் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கண்டிப்பாக ட்ரம் கார்ட் பிக்கால் லெண்டேயில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி வந்து அயூபுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் தான் வராங்க. இவர் நல்லாவே ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் கரெக்டாக ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவார். சப்போஸ் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடச்சிச்சு, டீசெண்டாக விக்கெட் எடுக்க முடியுன்ற மாதிரி பிச்சு போட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லிண்டேல் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு. நம்ம டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக கண்டிப்பாக கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டு கேப்டன்ஸ் சாய்ஸில் இந்த மேட்ச்சில் ஹென்ரி கிளாசன் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கண்டிப்பாக ஓரளவு ஹிட் பண்ண வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஆண்ட்ரிக் நாக்கியா ட்ரை பண்ணுங்கள். சேம் இந்த சைடில் சாயின்ஸ் அப்ரேடி, ஹாரிஸ் ரஃப் 2 பேரும் ஒரு பெட்டர் சாய்ஸ். பட் ஹாரிஸ் ரஃப் கூட வேண்டாம். ஏன்னா அவர் ஆஸ்திரேலியாவில் தான் ஹையஸ்ட் ரெக்கார்ட் விக்கெட்ஸுன்றதை எடுப்பார். அடுத்தடுத்து வேறு கண்ட்ரிஸ் போகிறப்போ அவர் விக்கெட் டேக்கிங் வந்து குறையும். டெத்தில் போடுவார், பட் இருந்தாலும் விக்கெட் டேக்கிங் குறையும். சாயின்ஸ் அப்ரேடி ஒரு பெட்டரான சாய்ஸ். ரிஸ்வான், பாபர் அசம் இவங்கெல்லாம் வந்து பெட்டர் சாய்ஸ். இதில் நம்ம ஃபுல்லாக டபுள் ஆப்ஷன் நம்பி போக முடியாது. ஏன்னா அயூபு டபுள் ஆப்ஷனாக நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. விக்கெட் கீப்பர்ஸாக நம்ம டபுள் ஆப்ஷனாக கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் இந்த மேட்ச்சில். அப்புறம் சாயின்ஸ் அப்ரேடி ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார், அவரை ஒரு டபுள் ஆப்ஷனாக பார்க்கலாம். ஒன் சைட் டீம் நீங்கள் செட் பண்ணுறீங்க, இல்லை விக்கெட் வந்து ஸ்லோவாக இருக்குது, பவுலர்ஸுக்கு தான் அதிகமாக டாமினேஷன் கிடைக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா பவுலர்ஸும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 8 விக்கெட் 9 விக்கெட் போகுன்ற மாதிரினா 2 விக்கெட் 3 விக்கெட்ன்ற மாதிரி எல்லா பவுலர்ஸும் 1 or 2 விக்கெட்ஸ்ன்ற மாதிரி எடுக்கலாம். யாராவது ஒரு நாள் 3 விக்கெட் எடுக்கலாம். சேம் வந்து பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா இந்த லோ பர்சன்டேஜ் பேட்டர்ஸையும் நம்ம எடுத்துக்கிறது பெட்டர். பவுலர்ஸை 1 or 2 பவுலர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு எல்லா பேட்டர்ஸையுமே இந்த சைடும் மேட்ச் வந்து எப்படின்னா ஒரு 190 ஒரு 4 விக்கெட் தான், 191 ஒரு 3 விக்கெட்டில் ஜெயிப்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பேட்டர்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். ஃப்ளாட் ட்ராக்கு பியூர் பேட்டிங் ட்ராக்கு நல்லாவே பேட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி பிச்சு போட்டு இருந்துச்சுன்னா நம்ம எல்லா பேட்டர்ஸ் எடுத்து பேட்டர்ஸ்குள்ளே கேப்டன்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். இல்லை ரெயின் இருக்குது, ஸ்விங் ஆகும், ஓரளவுக்கு ட்ரைவ் விக்கெட் அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பு. ஸோ அந்த வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாயோட காம்பினேஷன் மாதிரியே இங்கே அப்ரார் அகமது அதுக்கப்புறம் மியூசியம் இந்த 2 பேரோட காம்பினேஷனை கொண்டு போவாங்க பாகிஸ்தான். அப்போது சவுத் ஆஃப்ரிக்கா மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். வின்னிங் பர்சன்டேஜ்னால் 50-50 தான். இங்கே ரிஸ்வான், பாபர் அசம், அயூப் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிட்டாலே உஸ்மான் கான் வந்து கொஞ்சம் ஹிட் பண்ணுவார். பவுலிங் நல்ல பவுலிங் செட்டப் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவில் ரிக்கில்டன், ஹென்ரி கிளாசன் தவிர்த்து மற்ற யாரையுமே நம்ம பெரிய அளவில் ஆடுறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக வந்து T20 ஆடுறாங்கன்னு சொல்ல முடியாது. பட் பவுலிங்கில் ஓரளவுக்கு ஆண்ட்ரி நாக்கியா, சாம்சி பிராட்மன் இருக்காங்க. இதில் க்ரூகர் ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர். சப்போஸ் இந்த மெயின் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்காதப்போ க்ரூகர் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங் வந்தாலும் ஒரு 20-30 ரன் அவரால் ஆட முடியும். ஸோ லிண்டேல், க்ரூகர் வந்து ஒரு ட்ரம் கார்ட் பிக்ஸு. நம்ம ஃபெராரன் போகிறத விட க்ரூகர், லிண்டேல் வந்து நல்லாவே வந்து டிஃபரன்ஷியல் பிக்ஸாக இருப்பாங்க. அதேமாதிரி இங்கே அப்பாஸ் அப்ரேடி டிஃபரன்ஷியல் பிக்கு. அவருக்கு கிடைக்கிற சான்ஸ் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங்குமே அவரால் ஆட முடியும்.
அதுதான் மிகப்பெரிய ஒரு கீ பாயிண்ட். இங்கே டெத்தில் போடும்போது ஹாரிஸ் அப்பாஸ் அப்ரெடி வந்து டெத்தில் போல் பண்ணால் சாயின்ஸ் அப்ரெடி கொஞ்சம் முடிக்கலாம் முன்னாடியே. சேம் இங்கே உங்களுக்கு ஆண்ட்ரிக் நாக்கியா பிராட்மேன் டெத்தில் போல் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் க்ரூரர் அதுக்கப்புறமா ஆண்ட்ரிக் நாக்கியாவை இல்லை பிராட்மேனையே வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பிளேயர்ஸை எடுத்துக்கோங்க. 5 பவுலிங் காம்பினேஷன் போயிட்டாங்க பாகிஸ்தான் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆகா சல்மான் சாம் அய்யூப் தான் வந்து 6th பவுலிங். சேம் சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் உங்களுக்கு 5 பவுலிங் போயிட்டாங்க அப்படின்னா 6th பவுலிங் ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதனால் க்ரூகரை 6th பவுலிங்காக வச்சு அந்த ஃபெராரியை தூக்கிட்டு அந்த இடத்துல வேறு பவுலரை கொண்டு வரலாம். நான் மாக்ரம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸ்டப்ஸ் இருந்தால் கூட தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேருமே இல்லை. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்க பிளேயிங் லெவனை செட் பண்ணுவாங்க. ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஹெட் டு ஹெட் ஸ்டாட்டில் 54 ரன் ஆவரேஜ் இருக்கார் ரிஸ்வானு. ஹையஸ்ட் ஆவரேஜ் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. ஒரு 2-3 கேட்ச்சு ஒரு ஸ்டெம்பிட் பண்ணால் நல்ல பாயிண்ட்ன்றது கிடைக்கும். பாபர் அசம் 38 ரன் ஆவரேஜ். இதுவுமே பெட்டரான ஆவரேஜ் தான். பட் வென்யூ ரெக்கார்ட்ஸ் இல்லை. சாயின்ஸ் ஆஃப்ரெடி 10 விக்கெட்டு. ஹாரிஸ் ரஃப் 6 மேட்ச்க்கு 6 விக்கெட்டு. பவுலிங்கில் கம்மியாக தான் ஸ்டார்ட் இருக்குது. ரைசா ஹெண்ட்ரிக்ஸு ஹெட் டு ஹெட்டில் 34 ரன்னு. இது எல்லாமே இந்த துபாயில் அதுக்கப்புறமா பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய மேட்சஸ் அப்பப்போ ஆடி அதில் ஓரளவுக்கு வந்து ஆடி வச்சுருக்காரு. 34 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 36 ஆவரேஜ். ஸோ நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ. அப்படி இல்லாட்டி ரிஸ்க்கு தான். சாயின்ஸ் ஆஃப்ரெடிக்கு அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ரெக்கிள்டன் வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடிருக்காரு 21. ஆண்டர்சன் 43 ரன் ஆவரேஜ். 35 ரன் ஆவரேஜ். டாப்பில் டக்குனே உங்களுக்கு ரைசா ஹெண்ட்ரிக்ஸ் அவுட் ஆவார் அப்படின்ற மாதிரி காம்பினேஷன் யோசிச்சு இன்றைக்கி டீம் எடுத்திங்கன்னா நல்லா பேட்டிங் ட்ராக்காக இருக்குன்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஆண்டர்சனையும் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹென்ரி கிளாசன் 23 ரன் தான் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் 25 ரன் முக்கியமான ஆவரேஜ். மோஸ்ட்லி ஃப்ளாப் தான் இருக்கார் ஹென்ரி கிளாசன் பாகிஸ்தானுக்கு எதிராக. டேவிட் மில்லர் 45 ரன் ஆவரேஜ் இருக்கார். கன்சிடர் பண்ணி பாருங்கள். சேசிங்கில் ஓரளவுக்கு அந்த ஸ்பின்னை தாக்க பிடிச்சி ஆடிட்டா நல்லா ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கிராண்ட் லீக்கில் ஒரு ட்ரிம் கார்ட் பிக்காக எடுத்துக்கோங்க. வென்யூவில் 94 தான் 6 மேட்ச்சில். பட் பேட்டிங் சான்ஸ் அவ்வளோ கிடைக்கல. ஆண்ட்ரிக் நாக்கியா ஹெட் டு ஹெட் ஆடி ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷம்சி ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்ச்சில் 13 விக்கெட்டும் வென்யூவில் 3 விக்கெட்டு. லிண்டல் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு பேட்டிங்காக ஆடக்கூடிய பிளேயரு. பட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். இப்போ டீம்னு பார்த்தோம்னா ரெக்கிள்டன், ரிஸ்வானு, ஹென்ரி கிளாசன். இப்போ இது பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் இந்த இடத்துல ஆண்டர்சனு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகா சல்மான் இருக்க எல்லா பேட்டர்ஸுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் காம்பினேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா எல்லா பவுலர்ஸையும் எடுத்து பவுலர்ஸ்குள்ளே கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம். இதில் நான் சாயின்ஸ் ஆஃப்ரெடி ஆண்ட்ரிக் நாக்கியா கொடுத்து இருக்க மீடியம் பேசஸ் அப்படிலாம் எடுத்திருக்கேன். விக்கெட்டு மீடியம் பேசஸ்க்கு அதிகமான ஹெல்ப் கிடைக்கும். ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய அளவு ஹெல்ப் கிடைக்காது அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் அப்படிலாம் நம்ம தூக்கிட்டு மீடியம் பேசஸ் பேட்டர்ஸ்ன்னு ஒரு டீம் காம்பினேஷன் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ட்ரை விக்கெட்டாக இருக்கும் செகண்ட் போல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு ஹை ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் போல் பண்ண போகிற ஸ்பின்னர்ஸ் அப்படிலாம் எடுத்து அவங்களுக்குள்ள கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுங்க. ஓரளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும். பிச் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். நான் முடிஞ்ச அளவுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ரீஸ்டார்ட்டும் பண்ணலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பிபிஎல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா வீடியோ வரும். முடிஞ்ச அளவு கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்ணி தான் மூவ் பண்ணணும். ஸோ நான் ப்ரோ கபடியுமே நல்ல கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். பெரிய கிராண்ட் லீக்ஸ் பெரிய அமௌண்ட் போட்டு கிராண்ட் லீக்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நான் கரெக்டாக ட்ரை பண்ணுறப்போ அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சும்மா நார்மலாக ட்ரை பண்ணுறப்போ அது நல்லாவே போச்சு. ஸோ லக்குன்றது இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நம்ம இதிலேருந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.